அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது எம்ஆர்பி போர்டு நடத்திய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங்கோட தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா டிசம்பர் 7 எக்ஸாம் நடந்தது. 1429 போஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதுறாங்க, சரியா? அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 1429 போஸ்ட்டுன்னு பார்த்தோம். அதே போல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்தது. ஸோ ரிசல்ட் விட்டாச்சு, ஃபைனல் ரிசல்ட் விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஈவன் கவுன்சிலிங் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டாங்க, சரியா? ஸோ அதற்கிடையில் தான் ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டார். அந்த கேஸ் சம்மந்தமாக February 24 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாரோ ஒருவர் தவறு செய்ததற்காக ஒட்டுமொத்த போர்டையும் நிறுத்த முடியாது. ஸோ நீங்கள் பணியாணை வழங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு February 24 ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அது வரைக்கும் பெண்டிங் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு இன்பச் செய்தி என்னன்னா, இப்போ நீங்கள் போராடின காலம் போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில், ஓகேங்களா, அதாவது சுகாதார ஆய்வாளர் இருக்காங்க இல்லையா, அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, சரியா? என்னென்ன கோரிக்கைகள் பாருங்கள் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம், சுகாதார ஆய்வாளர் பதவி உயர்வு கோரிக்கை, ஓகேங்களா? ஸோ என்னென்னா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 1. அது வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அதாவது ஹெல்த் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃபீல்டில் போய்ட்டு வேலை பார்ப்பீங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. அதே அடுத்த ஒரு 5 இயர்ஸில் ப்ரொமோஷன் வந்து கிரேட் 1 ஹெல்த் சூப்பர்வைசர், ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடைய அந்த பிஹெச்லேயே இருக்கலாம், வேறு எங்கேயும் நீங்கள் ஃபீல்டு விசிட் போக தேவையில்லை. எந்தெந்த பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா அங்கேயே நீங்கள் வேலை பார்க்கலாம். அதுதான் வந்து கிரேட் 1 ஹெல்த் சூப்பர்வைசர். அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 இயர்ஸில் வேக்கன்சி இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் மெடிக்கல் சூப்பர்வைசர். அந்த ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த என்எம்எஸ் அந்த ப்ரொமோஷன் அந்த பணியிடத்தை பார்த்திங்கன்னா எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கண்டித்து தான் சுகாதார ஆய்வாளர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இன்றைக்கி, சரிங்களா? ஸோ இந்த என்எம்எஸ் அவங்களோட வேலை என்னென்னா லெப்ரஸ் இருக்கு இல்லையா, தொழுநோய் இருக்காங்க, அந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அவங்க தான் அந்த என்எம்எஸ். இப்போ அந்த போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எஸ், அதாவது பிளாக் ஹெல்த் சூப்பர்வைசர், அந்த போஸ்ட்டோட மெர்ஜ் பண்ண பார்க்குறாங்க, சரிங்களா? அப்படி பண்ணாங்கன்னா ஸோ என்எம்எஸ் அப்படின்ற அந்த ஒரு பதவி நிலைக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைவ் ஆகாது. ஸோ இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 ஒர்க் பண்ணுறவன் அந்த ஹைரார்க்கி வந்து அடைய முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் பாயிண்ட்டு, சுகாதார ஆய்வாளர் நிலை 2 புதிய பணி நியமனத்தில் உரிய அக்கறை செலுத்தாதது. ஸோ அதனால் சுகாதார ஆய்வாளர் கிரேட் 2 போஸ்ட்டை வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா போட சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான குட் நியூஸ் வரப்போகுதுன்னா, இன்னும் 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வீக்குள்ளார உங்களுக்கு பணி நியமன ஆணை வந்துவிடும் என்று சில தகவல்கள் வரப்பெற்றுள்ளது. சரிங்களா, வரலாம்.
அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஸ் பர் டைரக்ட் இப்போ ஹைகோர்ட்டோட ஆர்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி கவுன்சிலிங்காக முடிச்சாச்சு. உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் வந்துடும். சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அதே போல் சரியாக ஒர்க் படிக்காதவங்களும் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா? தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக படிச்சிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, தெய்வத்தான் ஆகாதென்னும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.